ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் காசு கொடுத்து ஆர்கனைசர்ஸ் வாங்கி பணத்தை வீணாக்காமல் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ், ஆயில் கேனு, ஓல்டு கிளாத் இது எல்லாத்தையுமே ரீசைக்ளிங் பண்ணி நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான ஆர்கனைசர்ஸை எப்படி மாற்றிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் தண்ணி பாட்டில்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், அதனுடைய ஸ்டிக்கர்ஸை மட்டும் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பாட்டில் ஃபுல்லாக தண்ணியை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு கேப் வந்து டைட்டாக போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ரப்பர் பேண்ட் மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு ரப்பர் பேண்டையும் ஒரு தண்ணி பாட்டிலையும் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு சூப்பரான ட்ரைபேட் வந்து ரெடி பண்ண போகிறாங்க. பாருங்கள், இந்த மாதிரி அந்த மொபைலுடைய ஒரு எண்டில் அந்த ரப்பர் பேண்டை போட்டு விட்டுக்கோங்க. அடுத்தது அந்த மொபைலை வந்து அந்த பாட்டிலோடு சேர்த்து வச்சுக்கோங்க. சேர்த்து வச்சுட்டு அந்த ரப்பர் பேண்டை பேக் சைடில், அந்த மொபைலுடைய பேக் சைட்லேருந்து இழுத்து பிடிச்சி அந்த மொபைலுடைய இன்னொரு எண்டில் வந்து பார்த்திங்கன்னா மாட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய சூப்பரான ரொட்டேட்டிங் ட்ரைபேட் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம இந்த மொபைல் ட்ரைபேடை அழகாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு எமர்ஜென்சிக்கு நீங்கள் இதை ட்ரை பண்ணிக்கலாங்க. உங்கள் வீட்டில் மொபைல் ட்ரைபேட் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டிலையும் ரப்பர் பேண்டையும் யூஸ் பண்ணி ட்ரைபேட் செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2ல் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அந்த கண்டெய்னருடைய பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. ஹோல்ஸ் போட்டு எடுத்துகிட்டு இதுக்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் ஆப்போசிட் சைடில் நான் வந்து 2 லைன்ஸ் வந்து போட போகிறேன். கத்தியை வந்து ஹீட் பண்ணிவிட்டு 2 லைன்ஸ் வந்து போட்டு எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இப்போ நம்ம அந்த லைன்ஸை போட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு 1 mm கேப் இருக்கிற மாதிரி அந்த லைன்ஸ் வந்து இருக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி லைன்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. அந்த கண்டெய்னர் ஃபுல்லாகவே வந்து லைன் போட்டுறக்கூடாது. பாதி அளவுக்கு மட்டும் லைன் போட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஒரு 5 சென்டிமீட்டர் கேப் விட்டுட்டு இன்னொரு லைனும் அதே மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த 2 லைனுக்கு ஆப்போசிட் சைடில் இன்னும் 2 லைன் வந்து அதே மாதிரி பாதி அளவுக்கு அந்த பாக்ஸில் வந்து போட்டு எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அவ்வளோதாங்க. இந்த மாதிரி போட்டு முடித்த பிறகு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 ரப்பர் பேண்ட் மட்டும் எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரப்பர் பேண்டை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கட் வழியாக இந்த மாதிரி அழகாக போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், 2 ரப்பர் பேண்டையும் போட்டாச்சு. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான சோப் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த சோப் பாக்ஸில் நீங்கள் வந்து குளிக்கிற சோப்பும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் சிங்க் பக்கத்தில் உங்களுடைய விம்பார்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரப்பரையும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய சோப் பாக்ஸ் வந்து நம்மளுடைய சேனல்லே நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் நம்மளுடைய சேனல் பேஜுக்கு போயிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த ரப்பர் பேண்டுக்கு மேலே சோப்பை வச்சு யூஸ் பண்ணுறதால பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சோப்பு வந்து படியவே படியாது. சோப்பு வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸில் ஒட்டி வீணாகாது. அதே மாதிரி நம்ம குளிக்கும்பொழுது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். டக்குன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி விம்பாராக இருந்தால் கூட சரி, நம்ம விம்பார் இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணும்பொழுது சோப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து வேஸ்ட் ஆகாது. இந்த ரப்பர் பேண்ட் மேலே வச்சு யூஸ் பண்ணுறதால தண்ணி ஃபுல்லாகவே கீழே அழகாக ட்ரைன் ஆகி வந்துடும். உங்களுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஏர் சர்க்குலேஷன் நல்லாவே இருக்கிறதால உங்களுக்கு சோப் வந்து அந்த அளவுக்கு கரையாதுங்க. ஸோ உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அப்படி நீங்கள் இந்த சோப் பாக்ஸை அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். பாத்ரூம்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா சிங்க் பக்கத்துலேயும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த சோப் பாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3ல் இந்த மாதிரி ஆயில் கேன், 5 லிட்டர் ஆயில் கேன் இருந்துச்சுன்னா அதை வந்து தூக்கி போட்டுறாதீங்க. சூப்பரான ஒரு ஆர்கனைசர் இதை வச்சு பார்க்க போகிறோம். நான் வந்து ஏற்கனவே வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதனால் அந்த பாக்ஸையே வந்து உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். அதுக்கு பேக் சைடில் மட்டும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். போட்டு எடுத்துட்டு பாருங்கள், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சைடில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டு எடுத்துருக்கேன். இந்த மாதிரி மேலே டாப்பில் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு சைடில் மட்டும் போட்டால் போதும். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கிஃப்ட் ரேப்பரோ இல்லை பெயிண்ட்டோ பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி தேவையில்லை அப்படின்னா நீங்கள் எம்டியாக கூட விட்டுக்கலாம். இப்போ நம்ம சைடில் வந்து ஹோல்ஸ் போட்டோம் இல்லைங்களா, அது வழியாக நான் வந்து சணல் கயிறை இன்சர்ட் பண்ணி வெளியே எடுத்து விட்டுறேங்க. ஸோ இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி வெளியே எடுத்து விட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய சூப்பரான வெசல்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஆர்கனைசர் ரெடி ஆகிடுங்க. இதே மாதிரி குட்டி குட்டி பிளேட்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ஆர்கனைசர் ஆல்ரெடி நம்மளுடைய சேனல்லே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம விண்டோலலாம் ஹேங் பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ இந்த ஆர்கனைசர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்க்குக்கு மேலே நம்ம நார்மலாக பிளேட்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு பேஸ்கெட் வச்சுருப்போம். ஸோ அந்த பேஸ்கெட்லேயே நம்ம இந்த
கேனை வந்து பார்த்திங்கன்னா கட்டி விட்டுடலாங்க. இந்த மாதிரி அந்த கயிறு யூஸ் பண்ணி கட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா விதமான பிளேட்ஸையும், அதாவது பெரிய சைஸ் பிளேட்ஸையும் நம்ம சின்ன சைஸ் பிளேட்ஸையும் அழகாக ஒரே இடத்துல ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம பெரிய பிளேட்ஸ் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி ஏற்கனவே இருக்க அந்த பேஸ்கெட்டில் நம்ம போட்டுக்கலாம். குட்டி குட்டி பிளேட்ஸ் எல்லாம் அழகாக வாஷ் பண்ணி நம்ம கட்டி இருக்க அந்த கேனில் வந்து போட்டு விட்டுடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதால எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி நம்ம சிங்க்குக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்கனைசரை செட் பண்ணியிருக்கிறதால தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா அழகாக நம்மளுக்கு கீழே ட்ரைன் ஆகிட்டு வந்துடும். உங்களுக்கு தண்ணி வந்து உள்ளே நிற்கவே நிற்காது. அதே மாதிரி நம்ம வாஷ் பண்ணி போடுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே சேம் டைம் உங்களுக்கு கரண்டியெல்லாம் அழகாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காதுங்க. பாருங்கள் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேவைப்படுறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி ஃபுல்லாகவே அழகாக ட்ரைன் ஆகி சிங்க்லேயே விழுந்துருது. ஸோ எந்த விதத்துலேயும் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த கேனுடைய கைப்பிடியில் இந்த மாதிரி நீங்கள் ஒரு டவலை ஹேங் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா நீங்கள் சிங்கில் பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிவிட்டு இல்லை சாப்பிட்டு கையை வாஷ் பண்ணும் பொழுது அழகாக கையை துடைக்கிறதுக்கு அந்த டவலை யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பழைய பாவாடைலாம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அதை வேஸ்ட்டாக தூக்கி போட்டுறாதீங்க. அந்த பாவாடையை நம்ம ஒரு சூப்பரான ஆர்கனைசராக மாற்ற போகிறோங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த பாவாடையை உள்பக்கத்தை வெளியே இருக்கிற மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டுட்டு இந்த மாதிரி அதனுடைய பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொசு ஒன்று அனுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி கொசுவி அழகாக ஒரு ரப்பர் பேண்ட் வந்து போட்டு விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் டைட்டாக வந்து போட்டு விட்டுட்டு இப்போ நம்ம நல்ல பக்கத்தை வெளியே வந்து திருப்பி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. இந்த மாதிரி திருப்பி எடுத்துட்டு இதை நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலே வந்து நாடாக இருக்க மாதிரி பாவாடையை வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெட்ஷீட்டு, ஸ்வெட்டர் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மழை காலங்கள்லையும் குளிர்காலங்கள்லையும் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். மற்ற நேரங்களில் ஸ்லாபில் தான் மடித்து வச்சுருப்போம். ஸோ நெக்ஸ்ட் டைம் எடுத்து யூஸ் பண்ண எடுக்கும்பொழுது ரொம்பவே டஸ்ட்டு படிஞ்சு போயிருக்கும், திரும்பி வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணி அதுக்குள்ளே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு எடுத்து யூஸ் பண்ணும்பொழுது எந்த டஸ்ட்டுமே படிஞ்சிருக்காது, ரொம்பவே க்ளீனாக இருக்கும். இந்த பேக்கை மட்டும் நம்ம துவைச்சி யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த ஒரே ஒரு பேஸ்கெட்டில் நீங்கள் ஒரு 10 பெட்ஷீட் வரலும் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ரொம்பவே பெருசாக இருக்குங்க, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாருங்கள், உள்ள பெட்ஷீட்லாம் ஸ்டோர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த நாடாவை யூஸ் பண்ணி டைட்டாக நாட் போட்டு விட்டுருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எவ்வளோ திங்ஸ் உள்ளே ஸ்டோர் பண்ணேன். அப்போவுமே இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது. இன்னும் கூட எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 5 பெட்ஷீட் வரலும் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் இதில். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நார்மலாக ஷெல்ஃபில் வந்து இந்த மாதிரி பெட்ஷீட்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கும்பொழுது மற்ற கிளாத்லாம் எடுக்கும்பொழுது களைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஸ்பேஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக தேவைப்படும், டஸ்ட்டும் படியும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்க ஒரு பழைய பாவாடை இருந்தால் போதுங்க. ஈஸியாக வந்து நம்ம அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், டஸ்ட்டும் படியாது, ஸ்பேஸும் வந்து ரொம்பவே சேவ் ஆகும். பாருங்கள், நான் வெளியே எடுத்து காமிக்கிறேன் எவ்வளோ பெட்ஷீட்டை வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய பெட்ஷீட்ஸையும் பெட் கவர்ஸையும் ஷொட்டர்ஸையும் ஸ்டோர் பண்ணி வைக்க இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஓல்டு ஷர்ட்டை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது வந்து ரொம்பவே பழைய ஷர்ட் தாங்க. இந்த ஷர்ட்டுடைய கைப்பகுதியை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கைப்பகுதியை மட்டும் எடுத்துக்கலாம். அதில் வந்து இந்த மாதிரி கைக்கு பட்டன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அந்த போர்ஷனை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பட்டன்ஸ் இருக்கா மாதிரி பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரஃப்பாக இருக்குது பாருங்கள், அந்த காலர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த போர்ஷனை மட்டும் நம்ம அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சூப்பரான ஒரு ஸ்க்ரீன் லாக் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். நம்ம வீட்டில் ஜன்னலில் இல்லை விண்டோவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் வந்து போட்டு வச்சுருப்போம். அந்த ஸ்க்ரீன் வந்து நம்ம போகும்பொழுது வரும்போதெல்லாம் ரொம்பவே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம பழைய ஷர்ட்டில் இருக்கக்கூடிய கைப்பகுதியை கட் பண்ணி அழகாக இந்த மாதிரி ஸ்க்ரீனை லாக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி அழகாக பட்டன் போட்டு விட்டுருங்க. ஸோ 2 பட்டன் இருக்கிறதால நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்க முடியும் இந்த லாக்கை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓப்பன் ஆகியும் வராது உங்களுக்கு. ஸோ ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது
இருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு வீடியோஸை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.